டெல் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஆன்சர் எத்தனை நிமிஷத்துக்கு இருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 2 minutes. 1 to 1.5 minutes. Okay, so 1 to 1.5 minutes. Maximum try to finish it within 2 minutes. Not more than 2 minutes. நீங்கள் ஒரு பாட்டே வந்து 2 நிமிஷத்துக்கு மேலே இப்பெல்லாம் கேட்கறது இல்லை. Right? Okay, so that is why the famous latest music directors finished a song within 3 minutes. So that's the culture. இன்னைக்கு பிரெயினுடைய கார்டிசஸ் அப்படித்தான். ஒரு 2 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு மேலே எதையும் பொறுமையாக கேட்கறதும் இல்லை, பார்க்கறதும் இல்லை. So that's how it is. And then a very important point, my dear friends, is there are 4 areas, and அந்த 4 areasல first your education background. உங்க education எத்தனை வருஷம்? Your UG and your PG. Now for the past 4 years. அப்போ இந்த first area என்னன்னு சொல்லி கேட்டா, you give basic information about your educational background. I did my UG in this and I am pursuing my PG. This is going to be the first area. இதுல வந்து you are done with your chronological information. நீங்க யாரு அப்படிங்கிற chronological information இந்த ஃபர்ஸ்ட்லயே முடிச்சிடுறீங்க. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே you complete. Alright? And now your education credentials அப்படிங்கும்போது, if you have any achievements in education, if any, let's say for example if you are a university rank holder or a gold medalist or achievement excellence handler, அந்த மாதிரி நிறைய உங்ககிட்ட இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து ஏதாவது ஒன்று சொல்லிக்கலாம். This is what is my niche area. நான் இன்டர்வியூ பேனலுக்கு என்னை கூப்பிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நான் பார்க்கறது இந்த 3rd பாயிண்ட் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்திருக்காங்க, என்னென்ன அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. We were discussing about 3 things. அதில் 2 விஷயத்துக்கு 5 விஷயம் சொன்னேன். அதில் 2 விஷயத்துக்கு எல்லாரும் கை தூக்குனீங்க. For the first we had 28 people raising hands. For the second we had 13 people raising hands. Third one நான் சொல்ல வந்து என்னன்னா responsibilities. Please don't ignore, my dear boys and girls. Responsibilities அப்படின்னா, when I was in the UG I was a class representative. Responsibility. I was giving a very big headache for my head of the department of UG. Responsibility. Superb responsibility. Jokes apart, I was conducting a symposium. I was part of a symposium. I was part of this particular team. And when we were conducting Geno in SIMS campus, I was part of logistics team. Responsibility. அதை ஹைலைட் பண்ணி சொல்லுங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் என்ன சார் ஹைலைட் பண்ணுறதுக்கு? ஜெனோவில் வந்துட்டு என்ன ஃபுட் கமிட்டி டீமில் போட்டாங்க. அதில் என்ன சார் ரெஸ்பான்சிபிலிட்டி? ஃபுட் கமிட்டி டீமில் நீ என்னென்ன லேர்ன் பண்ணுங்கிறது அங்கே ஹைலைட் பண்ணலாம். Because in the responsibility, what is expected is what you have learned out of it அப்படிங்கிறத நீ சொல்லுவேன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. You were in a paper presentation conduct பண்ணீங்க. நேஷனல் லெவல் ஸ்டேட் லெவல் செமினார் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க. நேஷனல் லெவல் ஸ்டேட் லெவல் செமினாரில் நீங்கள் இருந்திருக்கீங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி. Whatever official responsibility you have been carrying as mantle during your school days and your undergraduation days have to be termed as responsibilities. If you don't have any, no problem. Accomplishments, responsibilities ரெண்டுமே இல்லாம இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு அதிசய பிறவி. அது எப்படி ஒரு காலேஜில் ஒரு ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு வரும்பொழுது எதுலையுமே இன்வால்வ் ஆகாம 32 பல்லுக்கு நடுவில் நாக்கு மாதிரி எப்படி உன்னால இருக்க முடிஞ்சு? சார் படிப்பு மட்டும்தான் எனக்கு முக்கியம், படிப்பை மட்டுமே கேதர் பண்ணிருக்கேன்னு சொன்னீங்கன்னா நான் சத்தியமா நம்ப மாட்டேன். ஸோ யூ ஹேவ் பீன், இதுல தெரிஞ்சுக்கலாம் நீங்க எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை ஸ்கூல்ல வாழ்ந்திருக்கீங்க, எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை யூஜியில் வாழ்ந்திருக்கீங்க அப்படின்னு. சீரியஸ்லி இது ரெண்டும் இல்லை அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்புறம் நான் இதான் படிக்கிறேன், இதுதான் என்னை பத்தி, நீங்க அடுத்த கொஸ்டின் கேளுங்க நம்ம சொல்ல முடியாது. Right? Okay? So your responsibilities and accomplishments. And then your personal summary of your career goals and work style. This is another important niche area where you are going to speak about the career objective. உன்னுடைய கோல் என்ன, உன்னுடைய ஆம்பிஷன் என்ன அப்படிங்கிறது. MBA ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் ஒரே ஒரு யூனிக்னஸ் இருக்கு. Because that guy has got specialization in his final year or in her final year. So தயவு செய்து நீங்க சொல்ற கோல் உங்க ஸ்பெஷலைசேஷன் சம்பந்தமா இருக்கா இல்லையாங்கிறத விட உங்க ட்ரீம் சம்பந்தமா இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. Some people வாங்க, ஏன்னா நீங்க ஏன் லேட்டுன்னு கேட்டு நீங்க அதுக்கு பதில் சொல்லி சசிகுமார் இங்க வா. Fast, get assembled, fast.
There are two illusions. ஒரு கம்பெனி வந்தாங்கன்னா அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோலை மாத்திக்கோ அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க. You might have heard that you are supposed to give a career objective according to the company that has come. No. Under no circumstance you are supposed to change your career objective. செருப்பு சைஸுக்கு ஏற்ற மாதிரி விரல எல்லாம் வெட்டிக்க முடியாது. உனக்கு அந்த கம்பெனி பிடிக்கலன்னா நீ அட்டன் பண்ணாதான் நான். சார் இது வெறும் ஆப்ரேஷன்ஸ் கம்பெனி சார், சார் இது வெறும் ஹெச்ஆர் கம்பெனி சார், சார் இந்த ஜாப் பொசிஷன் வெறும் மார்க்கெட்டிங். அப்ப அதுக்கு எதுக்கு போறேன்? என்னால எல்லா இடத்துலயும் போய் சமாளிக்க முடியும், அதனாலதான் நான் இதுக்கும் போறேன். இந்த வேலையெல்லாம் வேண்டாம். உங்ககிட்ட கேப்டன் அமெரிக்கா ஹீரோயிக்ஸ் எல்லாம் கேட்கல யாரும். நீ ஒரு ஸ்டூடெண்ட், உனக்கு என்ன வேணுங்கிறது தெரிஞ்சு அந்த தெரிஞ்ச விஷயத்துல மட்டும் போய் உன்னோட எக்ஸலன்ஸை கொடு. நோ மிஸ்டர் மணி, நான் வாண்ட் a job, எனக்கு எந்த ஜாப், எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஜாப் வேணும் அப்படின்னு நீங்க சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. For them I would say yes, go for it. போய் அட்டெண்ட் பண்ணுங்க. ஆனா அங்க தயவு செய்து உங்களை கையெடுத்து கும்பிடுற உண்மையை சொல்லிருங்க. ப்ளீஸ் டோன்ட் லை. என்னப்பா கேரியர் அப்ஜெக்டிவ் எழுதி இருக்கு? எஸ் சார், ஐ எம் இன் திஸ் கேரியர் அப்ஜெக்டிவ், பட் கரண்ட்லி ஐ எம் லுக்கிங் ஃபார் a wonderful opening and I benigni believe that you are giving the wonderful opening, so I am just giving my best shot here அப்படின்னு உண்மையை சொல்லிருங்க. ஆமா, என்னுடைய ஸ்பெஷலைசேஷன் ஹெச்ஆர் தான், ஆனா உங்க கம்பெனிலையும் நான் கண்டிப்பா எக்ஸல் ஆவேன். இப்படி எல்லாம் அங்க போய் போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா they will chop you. பட் நல்ல விஷயம் என்ன தெரியுமா? இப்ப இருக்கிற நிறைய கம்பெனிஸ்ல ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் உங்களை மாதிரி வந்தவங்க தான். உங்களை மாதிரி வந்தவங்க நான் ஏன் சொல்றேன், இந்த 95, 96க்கு மேல பிறந்தவங்கலாம் அவங்களோட எக்கனாமிக்கல் பேக்ரவுண்ட் பெர் கேபிட்டா இன்கம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் பேங்க்ரப்சி கூட பார்த்து வாழ்ந்து வந்தவங்க. கரெக்டா இல்லையா? லோ லெவல் எக்கனாமிக்கல் பேக்ரவுண்ட். ஆனா பையன்கிட்ட மட்டும் 25,000 ரூபாய்க்கு வந்து ஒரு ஸ்மார்ட் போன் கையில இருக்கும், எப்படின்னே தெரியாது. பட் அப்பா வந்து ரொம்ப சாதாரண வேலையில இருப்பார். ஸோ திஸ் பெர் கேபிட்டா இன்கம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ நான் ஒரு ஸ்டடி எடுத்து பார்த்தேன். அதுல இப்போ எம்பிஏ படிச்சவங்க, உங்களுடைய சீனியர்ஸ், உங்க சூப்பர் சீனியர்ஸ், உங்க சூப்பர் சீனியர்ஸுக்கு சூப்பர் சீனியர்ஸ் 2011 நான் ட்ரெயின் பண்ண பசங்க இவங்க. வாங்க 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 வாங்க. So all these people are mediocre people. So job அப்படிங்கிறது டெஃபினட்டா வேணும் அப்படிங்கிற லைன்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் இங்க ஜாஸ்தி. On that note, my dear boys and girls, please go for it. If it is not your core company, engineering பசங்க தேடுவாங்க தெரியுமா, core company. MBA ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னொரு லாங்குவேஜ் இருக்கு. It is not core company, core objective company. நீ கேரியர் அப்ஜெக்டிவா என்ன எழுதி வச்சிருக்கியோ அதோட கோர் கம்பெனி. அது உனக்கு கிடைக்கலன்னா அந்த கம்பெனில ப்ளீஸ் டெல் the honest reason why you are attending that particular job. So then there will be a cross question. Okay, now I am handing you the job, and tomorrow if you are finding out a profiling company which is core objective, will you be shifting over அப்படின்னு சொல்லும்போது you would say no. உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி வந்து அப்புறம் நீங்க ஷிஃப்ட் பண்ணி போயிருவீங்களா அப்படின்னா you say no. Please say no. No sir, I would like to put my complete experience towards this அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எந்த காரணத்துக்கு வந்து ஒரு கம்பெனிக்காக உங்க கேரியர் அப்ஜெக்டிவா மாத்தி எழுதாதீங்க. ஜாதகத்தை மாத்தி எழுத முடியாது. Right? Okay. Look, my dear friends, your goals can be revised every now and then, but that's your personal prerogative. But ஒரு கோலை ரிவைஸ் பண்ணி நீங்க கேரியர் அப்ஜெக்டிவ்னு ரெஸ்யூமேல போட்டாச்சு அப்படின்னா that's so personal, up close, and it is very sensitive. என்ன பொறுத்த வரைக்கும் கேரியர் அப்ஜெக்டிவ் ஆஃப் a boy or a girl on the resume is very divine. ஏன்னா அந்த லைன்ல தான் நான் ஒர்க் பண்ணுவேங்கிறத உணர்வு பூர்வமா அந்த பையன் வந்து அல்லது அந்த பொண்ணு வந்து ஒரு ப்ராமிஸா சொன்ன ஒரு விஷயம். அது எப்படி ஒரு கம்பெனிக்காக நீங்க அதை மாத்திக்கலாம். So please don't do that mistake. This is my disclaimer. If you do that mistake, then you are giving up your dreams, which I don't want anybody to do. Alright? Okay? So, personal summary of your career goals and work style. Career goal என்ன அப்படிங்கறத முடிவு பண்ணல. அதை பத்தி நாம லாஸ்ட் மண்டே பேசணும். If you haven't decided your career goal, please, this is the time. You got to decide. எத்தனை பேர் ஆபரேஷன் ஸ்பெஷலைசேஷன் எடுத்திருக்கீங்க? Thank you. Half of the class. ஆபரேஷன்ஸுக்கு கோர் கம்பெனி என்னங்கிறத ஸ்டடி பண்ணீங்களா? இப்ப ஆபரேஷன்ஸ் அப்படிங்கறத ஆபரேஷன்ஸ் படிச்சு முடிச்ச MBA கிராட்ஸ எந்தெந்த கம்பெனிஸ் இப்ப ஹையர் பண்றாங்கன்னு ஏதாவது ஸ்டடி பண்ணீங்களா? எனிபடி? எதுமா? ஓகே, சப்ளை செயின் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க மட்டும்தான் ஆபரேஷன்ஸ் எடுக்கிறாங்களா? இல்ல லாஜிஸ்டிக்ஸ்ல இருக்கவங்க ஆபரேஷன்ஸ் எடுக்க மாட்டாங்களா? மேனுஃபேக்சரிங்ல இருக்கவங்க ஆபரேஷன்ஸ் எடுக்க மாட்டாங்களா? Operations can be manifold to many industries. Huge scope, I tell you, huge scope. இப்போ அடுத்த 7 வருஷத்துக்கு 7 years
operations grads are having huge scope. Because initial management, back end management, middle level management க்கு இன்னைக்கு நிறைய MBA grads தேவை. So நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, tell about yourselfல unless you have a very good study about the company, நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பேச முடியாது. அடுத்தது வரும்னு நினைக்கிறேன். So I'll tell you, இந்த ஸ்லைல் இல்லைனால I'll tell you. So career goals அப்படிங்கறத நீங்க கிளீனா முடிவு பண்ணணும் அப்படின்னா இண்டஸ்ட்ரியோடைய thirst என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இண்டஸ்ட்ரியோடைய thirst இல்லாம, இண்டஸ்ட்ரியோடைய டிமாண்ட் இல்லாத ஒரு விஷயத்தை நீ கோலா வச்சிருந்தேன்னா எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. You are like a coma stage patient because nobody is going to sell upon you. So உங்க கேரியர் அப்ஜெக்டிவை நல்லா யோசிச்சு நிதானமா தில்லா எழுதுங்க. அதில் யாரை பற்றி கவலைப்படாதீங்க. ஹெச்ஆரில் தான் நான் போவேன், ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவாக போவேன்னா அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் ஆல் த ரைட்டிஸ்னஸ் டு பிகம் எ ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ். ஹூ ஸ்டாப்ஸ் யூ? அப்போ தைரியமாக எழுதுங்க. மார்க்கெட்டிங்கில் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் நான் போவேன் அப்படின்னம்னா அஃப்கோர்ஸ் யூ கேன். உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது உங்களுடைய கேரியரை சூஸ் பண்ணுறதுக்கு. இண்டஸ்ட்ரி இப்படி இருக்குமோ, இதுக்கு ஸ்கோப் இருக்கா, இவன் அப்படி சொல்லுவானோ, அவன் இப்படி சொல்லுவானோ, கம்பெனிக்காரனுக்கு பிடிக்குமா, அதெல்லாம் இல்லை. உனக்கு என்ன பிடிக்குங்கிறது மட்டும்தான் இங்கே மேட்டர். ஸோ I was given to understand that couple of guys were given an opportunity in Flipkart, and now we have got a technical backstabbing reason for not joining Flipkart. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்ததுக்கு வந்துட்டு சாய்ஸஸ் அவங்க ரெடி பண்ணிக்கலாம். பட் அதுக்காக வந்துட்டு அவங்களுடைய கேரியர் அப்ஜெக்டிவ் அவங்க மாற்றிக்கிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நம்ம டெல் அபவுட் யுவர் செல்ஃப் டெமான்ஸ்ட்ரேஷன்ல எனக்கு இதை பற்றி கொஞ்சம் அதிகமாக சொல்லுங்க. மற்றது நீங்கள் சொல்லனால பரவாயில்ல. And we'll be continuing next Monday also. So இதை பற்றி எனக்கு அதிகமாக சொல்லுங்க. So I'm giving a following formula. அது அப்படியே just have a look at it. It starts like this, my dear boys and girls. So it starts with your name. I am so and so. And then it then continues with this one. I am pursuing my BE, BCom, BBM, MBA, MCom, whatever it may be, about the college's name. And then comes this one. This is very important, my dear boys and girls. இங்கதான் நீங்க உங்க கோல்ஸை பத்தி சொல்றீங்க. I wish to become உங்களுடைய ambition in such and such company. You do not say about the company. அந்த இன்டர்வியூல தான் நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. In this nature and in this business and in this number of years. So உங்களுக்கு past experience இருந்துச்சு அப்படின்னா நீங்க freshers, அதனால past experience இருக்கா. So all you have to do is, my name is Manikandan Sundaresan. I am studying second year MBA in SIMS and I am specialized in HR and I would like to be in HR executive position in a company like yours, and I would like to execute my full potential in your company at least for the next 5 or 6 years so that I can benefit myself and I can benefit towards the contribution of the company's growth. இன்னும் முடியல. இதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஓகே, உங்க நேமை சொன்னீங்க, உங்க படிப்பு சொன்னீங்க, நீங்க எந்த கம்பெனில என்ன கோல் வச்சிருக்கீங்கிறத சொல்லியிருக்கீங்க. And then we are jumping into the next one. That is, இது அப்படியே ஒரு ஃப்ளோல போகும்போது நீ இன்னார் அப்படிங்கறத அறிமுகப்படுத்திட்ட. சரி, நீ இன்னார் தான், அவங்ககிட்ட இவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்ன ரெஸ்பான்சிபிலிட்டியில இருக்குங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். So maybe you can jump some information about projects in the past or in the current. Like currently I am involved in a project or responsibility details, whatever it may be. இல்ல இப்ப ப்ராஜெக்ட் இல்லை அப்படின்னா நீ ஏதாவது ஒன்று தனியா ஸ்டடி பண்ணிட்டு இருக்கியா, அதை சொல்லு. I'm taking a study on which are all the companies that are involving in supply chain management. I'm getting into an in-depth study of what is customer relationship management. I'm getting into the in-depth study of how logistics industry has become so much popular in India. இதெல்லாம் சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்க ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது முக்கியம். ப்ராஜெக்ட் இல்லைன்னா அந்த மாதிரி சொல்லுங்க. What are you currently involved in? Or responsibility என்ன அப்படிங்கிறது. So first, your identity. Second, your education. Third, your goal. Fourth, what are you working at now? And then, my dear boys and girls, the fifth one is I have past achievements, popularities, certifications for which I am proud of. ஒரு சின்ன விஷயத்தை கூட விடாதீங்க. நீங்க குழந்தையா இருக்கும்போது ஸ்போர்ட்ஸ் இருந்தீங்கன்னா அதை சொல்லுங்க. ஃபைன் ஆர்ட்ஸ் இருந்தீங்கன்னா அதை சொல்லுங்க. கல்ச்சரல்ஸ் இருந்தீங்கன்னா கூட சொல்லுங்க. டிராயிங், கிராஃப்ட்ஸ், ஆர்ட் மேக்கிங், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. ஏன்னா உங்க அச்சீவ்மெண்ட்ஸ் ஒவ்வொன்றிலையும் ஒரு ஸ்ட்ரென்த் உங்களோட ஒளிஞ்சிருக்கு. உங்க ஸ்கில் ஒன்று ஒளிஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் குட் இன் டிராயிங், இட் மீன்ஸ் யூ ஆர் அ கிரியேட்டிவ் எட்ஜ்ட் பர்சன்.
If you're good in poetry, it again elucidates that you are a creative person. If you're good in sports, you have a perfect balance and harmony between your mind and the body. எவ்வளோ பெரிய விஷயம். கட்டாயம் இங்க இருக்கிற ஒவ்வொரு பையனுக்கும் ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஏதாவது ஒரு பாஸ்ட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் இருக்கும். அதை தெளிவாக எழுது, ரெஸ்யூம் எழுது. அதை நீ அங்க சொல்ற மாதிரி பார்த்துக்கோ. மேக் அ பாயிண்ட் டு மேக் எக்ஸ்பிளைன் தட், பிகாஸ் தட்ஸ் யுவர் ரைட்டியஸ்னஸ். ஒரு பேனாவை, ஒரு போனை, இல்ல ஒரு கேட்ஜெட்டை விற்கிறதுக்கு அந்த சேல்ஸ்மேன் அது ஒரு சின்ன கிரெடென்ஷியலா இருந்தாலும் அதை ஹைலைட் பண்ணி சொல்லுவான். So is the case with you. நீங்களும் அதை ஹைலைட் பண்ணி சொல்லணும். So this is a structural form. இது வந்து ரொம்ப முக்கியம். Because you are feeling proud about yourself. என்கிட்ட இவ்வளவு ஸ்கில்ஸ் இருக்கு. If you are taking me as the profound employee of your company, I would definitely be able to give good contribution. நீ பெருமையா உன்னுடைய ஸ்கில்ஸை ஹோன் பண்ணி ஷார்பன் பண்ணி அவனுக்கு காமிக்கிற ஒரு முக்கியமான கட்டம். And then I love the challenge of my work, especially where I use my strengths. நீ அச்சீவ்மெண்ட் சொல்லிட்ட, உன்னுடைய கோல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு, நீ அடுத்து நீ சொல்ல போறது உன்னுடைய ஸ்ட்ரென்த்ஸ். வாட் ஆர் யுவர் ஸ்ட்ரென்த்ஸ்? நிறைய காலேஜஸ்ல frequently asked question to me is what is the difference between strength and a skill? என்னுடைய பலத்துக்கும் என்னுடைய திறமைக்கும் என்ன வித்தியாசம்? நீங்களே சொல்லுவீங்க பாருங்களேன். டைப் ரைட்டிங், இஸ் தட் a skill or a strength? Smart, very good. You can work well in teams, and you will not be, even if you are a leader, you will not be tapping your chest saying that you are a leader. You will always love teamwork. That attitude, my dear boys and girls, is that a strength or a skill? Good, very good. You are struggling a lot with Tamil medium education right from your school beginning, and now you have put all the sweat efforts and blood efforts to improve your communication skill, and you are able to speak a commendable English today. Is that a skill or a strength? It's a skill. இல்லாத ஒரு திறமையை நீ உருவாக்கி இருக்க. இங்கிலீஷ்ல பேச முடியுங்கிற இல்லாத ஒரு திறமையை நீ உருவாக்கி இருக்க. Right? Okay. When I went to an industrial visit, so all of a sudden, one particular person in that industry wanted me to make a presentation about my students, about my friends, and about my college. Nobody was able to give immediate presentation, and I gave an extempore presentation. So I think in critical situations, this kind of extempore presentation is my dash, skill or strength. Huh? Strength? Correct answer. ஆனா ஏன் அதை strength நினைக்கிறீங்க? Answer is right. என்னது? டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது அது வந்து டெசிஷன் மேக்கிங் சம்பந்தப்பட்டது. ஸ்பாட் லைன்ல யோசிக்கிறது சம்பந்தப்பட்டது. ஸ்மார்ட், வெரி குட். ஸோ இட்ஸ் ஸ்ட்ரென்த். இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் ஒரு 5-6 ஸ்ட்ரென்த்ஸ் எழுதுங்கன்னா எங்கே எனக்கு ஒரு 2-3 ஸ்ட்ரென்த் சொல்லுங்க பார்க்கலாம். MBA வந்துட்டீங்க, ஃபைனல் இயர் வந்துட்டீங்க, இன்னும் 2-3 வாரத்தில் உங்களுக்கு ஜூனியர்ஸ் வர போறானுங்க. இப்போ உங்ககிட்ட ஸ்ட்ரென்த்ஸ் அப்படின்னா எனக்கு ஒரு 3 ஸ்ட்ரென்த்ஸ் சொல்லுங்க. We will get answer from one boy and one girl and then we shall proceed. Strength. அது தப்பா இருந்தாலும் சரி, கரெக்டா இருந்தாலும் சரி, அது அபத்தமா இருந்தாலும் சரி, டோன்ட் கேர். பட் அதுல ஒரே ஒரு விஷயம் தான் முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அது என்னோட ஸ்ட்ரென்த் நினைக்கிறேன். அதுதான் அங்க முக்கியம். கோபால் வந்து எந்திரிச்சு, சார் ஐ எம் பிளேயிங் கிரிக்கெட். So even if you are putting me in a team right now without season practice for the past couple of weeks, I'd be able to play well. அப்படின்னா அது ஸ்கில்லா ஸ்ட்ரென்த்தா? There is something which has got the combination of both skill and strength. இது அந்த மாதிரி. It's a skill at the same time as strength. அப்ப அதை யார் வந்து ஸ்டூடியைஸ் பண்ணி அப்படியே பெருசா மெருகேற்றி சொல்ல முடியும்? கோபால் தான் சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியாது. இதுக்கு பேரு தான் ஓபியில படிச்சிருப்பீங்க, அசர்ட்டிவ்னஸ். உன்னுடைய ஸ்கில்ஸையும் ஸ்ட்ரென்த்தையும் அசர்ட்டிவா நீ தான் சொல்லணும். அதை நீ சொல்லல, not even your mom and dad can come and tell you, என் பையன்கிட்ட இப்படி ஒரு இது இருக்குன்னு சொல்லிட்டு, only you can do that. அதை சொல்றதுக்கு தயக்கப்பட்டுக்கிட்டு கம்யூனிகேஷன் ஒழுங்கா வரலங்கிற ஒரே காரணத்துக்காக அதை அப்படியே பரி பண்ணினா அது எவ்வளவு பெரிய பாவம். யோசிச்சு பார்த்துக்கோ. இட்ஸ் a sin, my dear boys and girls, it's a sin. ஸோ சொல்லுங்க, பாயிண்ட் அவுட் பண்ணாம ஏதாவது ஒரு கோரஸை கூட சொல்லுங்க. Can you friendship couple of strengths of yours being a second year and finally an MBA student? Dinesh, can you shoot some 2 or 3 strengths of yours?
சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட். Anybody from this side? இப்போ அவர் சொன்ன மாதிரி ஸோ ஸ்ட்ரென்த்ஸ் இல்லை அப்படின்னா யோசிங்க, செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்க. உங்களால் டக்குன்னு ஸ்பான்டேனியஸாக இப்போ சொல்ல முடியாததுக்கு காரணம் உங்களால் முடியாதுங்கிறது இல்லை, ஸ்ட்ரென்த் இல்லைங்கிறது இல்லை. நீங்கள் அதை இன்னும் ஸ்டாக் எடுக்கல. இந்த குடோனில் என்னென்ன ஸ்டாக் இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது. போன வாரம் நான் சொன்னேன், மிகப்பெரிய நோய் என்னன்னு கேட்டால் நாட் நோயிங் வாட் யூ டோன்ட் நோ. உனக்கு என்ன தெரியாதுங்கிறது உனக்கு தெரியாததா இருக்காலே பெரிய நோய். எல்லாரும் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் போவாங்க. மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ற வரைக்கும் அவங்க சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அந்த செக்அப் பண்ண பிறகு அவன் செத்தான். ஐயோ கொலஸ்ட்ரால் பார்டர், ஐயோ சுகர் பார்டர் அப்படிங்கிற அந்த நினைப்பு வந்த உடனே அவங்க ஹெல்த் டெப்ரிஷியேட்டர். அதனால ஐ ஆல்வேஸ் அட்வைஸ் பீப்புள் நாட் டு கோ ஃபார் எனி மாஸ்டர் ஹெல்த் செக். இஃப் யூ பிலீவ் தட் யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் 40 years 45 years கோ ஃபார் இட். வேற யாரை விட்டு கேட்காது. செல்ஃப் அனாலிசிஸ் அந்த மாதிரி இல்லை. மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ண வேண்டாம்னு சொன்ன மாதிரி செல்ஃப் அனாலிசிஸ் பண்ண வேண்டாம்னு சொல்ல முடியாது. நீ பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணினாதான் அது தெரியும், இல்லாட்டி தெரியாது. ஏதாவது ஒரு விஷயத்துல போய் எம்பாரஸ் ஆகி தப்பு பண்ணி அவன் கிளாஸ்மேட்ஸ் 4 பேர் பார்த்து சிரிச்சு அவங்க உன்னை ஓட்டி அதுல ஒரு கேரக்டர் கிடைக்கும். அது ஒரு ஸ்ட்ரென்த். இப்போ அவர் சொன்ன மாதிரி ஸ்பான்சர்ஸ் கிட்ட போய் பேசும்போது some sponsors would have given proper response, not all the sponsors would have given proper response இல்ல. So அந்த இடத்துல he might have faced some insults, some embarrassments. That's a fantastic character building for Dinesh Vikram. So character building, அந்த character building அப்படிங்கிறது தான் உங்க strengths. So strengths சொல்லிட்டீங்க. Now comes the biggest blueprint credential, உன்னுடைய skills. strength இல்ல, இதுல ஸ்கில்லுக்கு நாங்க போறது. I wish to explore an opportunity in your company by using my special skills. 10 skills வரைக்கும் கூட நீ சொல்லலாம். skills, உன் technical skills சொல்லு, உன்னுடைய soft skills சொல்லு, behavior skills சொல்லு. I can speak well, behavioral skill. I can make instantaneous decision, behavioral skill. I can solve problems because I have got past experiences where I was asked to solve problems. That's a behavioral skill. I can work upon Tally software என்னால work பண்ண முடியும். That's a technical skill. I can work on spreadsheets. That's a technical skill. I can work on MS Access. That's a technical skill. I can create app. Web technology படிச்சிருக்கேன். App making படிச்சிருக்கேன். I can create. SAP எனக்கு தெரியும். Technical skills. Finance எடுத்திருக்கீங்க நிறைய பேர். Finance எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு நியூமெரிக் ஸ்கில்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதை சொல்லுங்க. அப்படியா சார்? இந்த விஷயம் நீங்க சொல்லுங்க சார், எனக்கு தெரியும். நியூமெரிக் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபினான்ஸ் இருக்குமா சார்? அப்படி ஜாலியாக எடுத்தேன் சார் அப்படின்னீங்கன்னா, நான் சொல்றேன் நியூமெரிக் ஸ்கில்ஸ் இருந்தால் மட்டும் தான் ஃபினான்ஸ் உங்களுக்கு நல்லா வரும். செக்யூரிட்டி அனாலிசிஸ் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் படிச்சிங்களா? சூப்பர் பேப்பர்ல அது நல்லா இருந்துச்சுல்ல? கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட், டிபென்ச்சர்ஸ், டிவிடெண்ட்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் படிச்சிங்களா? இனி வரும் செகண்ட் இயர்ல. அதெல்லாம் இருக்கட்டும். நான் உங்ககிட்ட போன வாரமே கேட்க நினைச்சேன். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் வந்தாச்சா உங்களுக்கு? சப்ஜெக்ட் நல்லா இருக்கா? I like you. படிங்க. சூப்பர் சப்ஜெக்ட் அது. Okay, right. So let's take a quick restock, shall we? Okay? What was the first one? Name and education. Okay, that's first one. அது ரெண்டு ஒண்ணா கிளப் பண்ணுங்க. First one. அடுத்தது, where should you land in? Exactly, your goals, right? அடுத்தது, where should you land in? Your past achievements and accomplishments. Good. அடுத்தது, where should you land? என்னமா? Strength or skills? Project மறந்துட்டீங்க. Right. Projects responsibilities, அதுக்கப்புறம் அச்சீவ்மெண்ட் சொல்லிக்கலாம். அப்புறம் அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் ஸ்ட்ரென்த்துக்கு அப்புறம் இதுகளை நீங்க சொல்லி முடிக்கிறதுக்கே ஒரு 2 நிமிஷம் ஆயிடும். இதுல அப்பா இங்க வந்தாரு, அம்மா இங்க வந்தாங்க, தங்கச்சி இங்க வந்துச்சு. ஏன் தெரியுமா? நான் உங்களுடைய ஃபேமிலி இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேணாம்னு சொல்றேன். That makes you emotionally weak. That makes you really emotionally weak. You have to sit like a soldier or soldieress and you have to say, I am here to sell upon only about my credentials.
என் கிரெடென்ஷியல்ஸ் இங்கே செல்லப்பான் பண்ணதான் நான் வந்திருக்கேனே தவிர என் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு ஜாப் வேணும்னு உங்ககிட்ட பிச்சை எடுக்க நான் வரலங்கிற மாதிரி தான் நீங்க பேசணும். டோன்ட் பி ஹம்பிள். எவங்கிட்டையும் போய் ஸ்லவுச் ஆகி நீங்க ஒரு ஜாப் வேணும்னு கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. ஆனா இதுக்கு மட்டும் பல காட்டுறேன் பாருங்க பிரவீன், ஏன்னா இயற்கையில அப்படித்தாங்கிறது எனக்கும் தெரியும். அதாவது அட் த சேம் டைம் பொலைட்னஸ் வேற, ஹியூமிலிட்டிங்கிறது வேற. You will not look for job with a slouch to shoulders. நீங்க உங்க credentials சொல்லி அதுல earn பண்றீங்க job, அது போதும். Okay, there is always a difference between being a professional humble person and a slave to a company. இன்னைக்கு நிறைய பேர் ஸ்லேவ்ஸா இருக்காங்க, ஏன்னா லோன் வாங்கியிருக்காங்க அப்பா அம்மா, அதனால ஸ்லேவ்ஸா தான் இருந்தாங்க. எனக்கு நீங்க வேற மாதிரி ஒரு இன்டெகிரிட்டியோட வாழணும்னு ஆசை. Okay, always living with the head held high. Yes, of course you respect your boss. Yes, of course you respect your company, but it never means that you are slave for somebody. Personal lifeலயும் சரி, உங்க ஆக்குபேஷன்லயும் சரி, நீங்க இப்படித்தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படி இருந்தீங்கன்னா தான் உங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் அப்படி வருவாங்க. இல்ல இதெல்லாம் நீங்க சொல்லவே வேண்டியதில்லை. என்னோட திமிரை பத்தி இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். நான் இங்க திமிர ஸ்டபர்னஸ் பத்தி சொல்ல வரல, அசர்ட்டிவ்னஸ் சொல்ல வரேன். ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஒரு ஈஜிப்ட்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, a good warrior will always have the sharpened knives hidden ன்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல வீரன் தன்னுடைய முக்கியமான வெப்பன்ஸ் வந்துட்டு மறைச்சு வச்சிருப்பான், தேவையான மட்டும் தான் யூஸ் பண்ணுவான். I want you to be like that warrior. எவ்வாறு என்கிட்ட இருக்கு, எதாவது என்கிட்ட இருக்குன்னு சொல்லி நீ தம்மட்டு அடிச்சுக்கவும் வேண்டாம், மற்றவங்களுடைய வெப்பன்ஸை பார்த்து பயந்து ஒரு ஓரத்தில் ஒதுங்கவும் வேண்டாம். ஸ்டாண்ட் ரைட் இன் த மிடில் வித் நோ ஃபியர், வித் நோ செல்ஃப் டவுட் அண்ட் வித் நோ ஹெசிடேஷன். And when it comes to the performance metrics, show who you are. Recognition வந்தா வரட்டும், வரலனா you know what. Ladies and gentlemen, Mr. Balaguru, soft skills trainer. .3 feet tall and right on time. எனக்கு அப்புறம் இந்த செஷனை கண்டினியூ பண்றது இவர்தான். நியூயார்க்ல இருந்து ஃபிளைட் பிடிச்சி வந்து கோயம்புத்தூர் ஏர்லைன்ல இருந்து இங்க வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. Thank you so much for coming, sir. Last but by no means the least, only if it is asked for. இந்த 8th point மட்டும், only if it is asked for. Tell about your family அப்படின்னு சொன்னா மட்டும், only if it is asked for, you are saying about your family. Okay, right? Dad ஓட ஆக்குபேஷனை சொல்லாதீங்க. அவரை பத்தி இங்க எதுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணணும்? Dad ஓட ஆக்குபேஷன், அப்பாவை எங்கேயுமே விட்டு கொடுக்க கூடாது, குறிப்பா இன்டர்வியூல எவனுக்காக விட்டே கொடுக்க கூடாது. Tell about your family அப்படின்னா, I'm living with my dad, mom and my elder sister. That's it, finish. What's your elder sister doing? சில கிறுக்குன்னு அந்த மாதிரி கேள்வி கேட்பானுங்க, கேட்டானுங்கன்னா மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. That's it, my dear boys and girls. This is the structure. இந்த ஸ்ட்ரக்சர்ல ஒரு டெல் அபவுட் யுவர் செல்ஃப் ரெடி பண்ணி நீங்க மத்தியானம் 3 மணிக்கு ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க, அடிக்கலாம். It's an open challenge. If you're really good at forming a structure and if you've got contents on all these structures and if you're attending an interview this afternoon, you have got all the more chances of cracking the interview and you will get a job. But இது எதுவுமே தெரியாம இது வரைக்கும் நீங்க அட்டெண்ட் பண்ணீங்க. So இனிமே டெல் அபவுட் யுவர் செல்ஃப் நீ எங்க போனீங்கனாலும், இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப் நீ எங்க போனீங்கனாலும் இந்த ஸ்ட்ரக்சரையே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. That's it. So now we exactly have about 30 to 40 minutes time. And I'm giving you 5 minutes. Maybe based upon the structure that you have learned, prepare. அது எவ்வளவு outlandish இருந்தாலும் பரவாயில்ல. Just give it a try. Okay? A lot of 8 people. You can come here. Names சொல்லி நானே சொல்றேன். நீங்க எந்திரிச்சு you tell about yourself ங்கிற ஆன்சர் நீங்க முடிச்சோன்னா நீங்க போய்க்கலாம் உங்க சீட்டுக்கு. பட் எத்தனை பேர் அந்த சான்ஸ் இன்னைக்கு இருக்கிற 3/4 மணி நேரத்தில் எடுக்கிறீங்கன்னு பார்ப்போம். And by the way, Dinesh Vikram, yes, you will be first.